அடுத்ததான் நான் சேகரித்த தகவலின்படி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா, நீர்மட்டம் இந்த ஊர்ல முருகன்குடி கிராமத்துல குறைவா தான் இருக்கு. அடுத்ததான் ஆதார விலை கிடைக்கப்படல. அடுத்த காலநிலை மாற்றம் இன்னைக்கு உலகமே சந்திச்சு வர ஒரு பெரிய பிரச்சனை இந்த கிராமத்திலையும் ஒரு தாக்கமாக இருக்கிறது. அடுத்த ஏற்றுமதி செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கு. குறைந்த விலை தான் இவங்களோட ப்ராடக்ட் இவங்க நிர்ணயிச்சுட்டு வராங்க. அடுத்த உள்ள நோய்கள், இவங்க விளைவிக்கக்கூடிய பயிரில் உள்ள நோய்கள் குலை நோய், புகையான், வேரழுகள், இலைச்சுருள் புழு நோய். வணிகமும் விவசாய கொள்கை இரண்டும் இணைந்து ஒரு 2% மக்கள். நெக்ஸ்ட் விவசாயமும் வணிகமும் இணைந்து ஒரு 2% மக்கள். விவசாய கூலி தொழிலாளி. அடுத்ததான் இந்த முருகன்குடியில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளை 1926 இங்க நடுநிலை பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க. பெருமுயற்சி இந்த அவர்களை அரபு வழி வேளாண் நடுவத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறோம். ஒருத்தர் மட்டும் வாங்க. ரொம்ப நெருக்கடிக்குள்ளதாக மாற்றிச்சு. ஆனால் இன்னைக்கு நாளைக்கு மருத்துவமனை குழந்தை முடியாது அப்படிங்கிற ஒரு ஆனால் அந்த வளர்ச்சி வீட்டில் குழந்தை முடியும். இன்னைக்கு நாளைக்கு ஆனால் கடைகளை வளர்ச்சி இயற்கையாக இயல்பா எந்த ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்காம எந்த ஒரு ஊசி போடணும். ஒன்று கேட்குறோம், ஆஸ்பத்திரி போனால் யாரை பார்த்தாலும் பேஷண்ட் தான் கூப்பிட்றாங்க. கர்ப்பங்கிறது நோயா? அதை இழக்க வர்றாங்க தாய் ஜோசப். அதே மாதிரி நிவேதா ஆனந்தன் திருக்கலப்பூர்னு வந்திருக்காங்க. அவங்களும் வீட்டில் குழந்தை பெற்றுக்கிட்டவங்க தான். இது ஒரு குழுவாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை பற்றியும் விளக்க வந்திருக்காரு ரவி. வடலூரில் இருக்கிறவர் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப் இந்த 4 தளங்களையும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை பற்றி மேலும் விளக்கங்கள் வேணும், அந்த குழுவில் இணைஞ்சு பயணிக்கலாம். எந்த விதமான சந்தேகங்களும்